ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். நம்ம ஊர் பட்டானை பாருங்கள் எவ்வளோ சைஸுக்கு இருக்குன்னு, எப்படி இருக்குது பாருங்கள். சரியால் வளர்த்தி இந்த பட்டான் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 16 அடி உயரம் இருக்கும் பார்த்துக்குங்க. நம்ம அந்த பட்டானுக்கு எவ்வளோகான் இருக்கும் பாருங்கள். இப்போ தான் செஞ்சு வச்சுருக்கு. இனிமேல் தான் சீரெலாம் போட்டு ஏற்றணும்னு ஒரு பிளானில் இருக்கும். ஆனால் எந்த நூலில் ஏற்றணும்னு சத்தியமாக தெரில. ஏதாவது கொச்சை கயிறை தான் எடுத்து வச்சு ஏற்றணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தானுவேன். சரி பார்த்துக்கிடுவோம். ஏற்றும் போது அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். அநேகமாக அந்த பட்டானை ஏற்றுறதுக்கு இல்லை, சும்மா அழகுக்கு தான் செஞ்சு வச்சுருக்கு. இந்த பட்டான் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 17 அடி குறையாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பின்னெல்லாம் பாருங்கள் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக சூப்பராக இருந்துச்சு. கைட்டை பார்த்தீங்களா, நான் வெறும் 5 அடி தான் இருக்கேன். 5 அடிக்கு மேலே எவ்வளோ பட்டா இருக்குது பாருங்க. சுத்தமாக எட்டவே சொல்ல மறந்துட்டு பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட்டான் எப்படி இருக்குது பாருங்கள். யாரும் நேரிலே இதுதான் பெரிய பட்டானாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி வீடியோ யாரும் போடலை. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போட்டிருக்கோம். நம்ம வீடியோவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. பட்டான் சைஸு இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பட்டான் செய்கிறதுக்கே 3 நாள் ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இப்போ பசங்கனாலே பட்டா தானே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் வெளியே எங்கேயும் போகணும்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க கூட்டு போக மாட்டேங்காங்க. பட்டா ஏற்றணும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப கடுப்பாக வருது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் எப்போ பார்த்தாலும் இந்த சமையல் வேலை திங்கிறது தான் கடுப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.